சொல்லுங்க மேம் நாங்க பிரான்ஸ்டர்னு பாலவாக்கத்துல ஒரு Dress கடை வச்சிருக்கோம். அங்க தம்பி வந்திருந்தா அப்படி மேடம். என்ன பண்ணாரு? மூக்கெல்லாம் இது பண்ணிட்டு அது வந்து சட்டையில துடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. நான் கேக்குறேன் மேம் நீங்க கேக்குறது இருக்கட்டும் மேம். சட்டை ஃபுல்லா இப்படி கரையா இருக்குது. இது என்ன பழக்கம்? இருங்க சார், எனக்கு தெரியாதுல்ல, அவனை கேட்கணும்ல. கேளுங்க மேம், லைன்ல தான் இருக்கான், கேளுங்க தம்பி. துணி எடுத்துன்னு தானே பண்ணடா, இது துணி எடுத்துட்டு தானே வந்தேன். இல்ல அந்த கடையில வந்து நான் பாக்குறதுக்கு தான் போனேன், துணி அங்க இருக்கல. பாக்குறதுக்கு போனானா இல்ல மூக்கு சிந்துறதுக்கு வந்தானான்னு தெரியல மேடம். இப்ப நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, நான் கடைக்கு வந்துட்டு ஒரு மூக்க சைடுல மூடிக்கின்னு அப்படின்ட்டு எல்லாமே வெப் மாதிரி விட்டு சட்டையில ஒட்டி வச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? தப்பு இல்ல, நான் சொல்லலையே. அதுதான் கேட்டுட்டு இருக்கேன், உங்க எதிர தானே கேட்டுட்டு இருக்கிறேன் நான். பிரீமியமான துணி எல்லாம் நாங்க வித்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்துட்டு இவர் இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் மேடம்? அப்படியே வந்து மயில் பச்சை கலர்ல வந்து இப்படி நோண்டி இப்படி வச்சுட்டு போயிடுறாரு மேடம். அருவருப்பா இருக்கு மேடம். ஏன்டா இந்த பண்ற? ஒரு கடைக்கு போனா என்ன வேலை பண்ற நீ? கடைக்கு எதுக்கு போற? நாகரிகம் வேணா உனக்கு? படிச்சதானே நீ, படிச்ச பையன் தானே நீ. பார்த்து வாங்குற துணி மேடம். என்ன பழக்கம் நீ? புதுசு புதுசா கத்து வரீங்க. பிரபாஸ் நடிச்சது பாகுபலி, மூக்குல இருந்து வந்தா மூக்கு சலின்றா மேடம். இதுக்கு நான் என்ன சொல்லிட்டோம்? அவருக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னதானே கேக்குறேன்? என்ன பைத்தியரா நீ? சரி அக்கா டென்ஷன் ஆகாதீங்க. ஹலோ ஒரே நிமிஷம். உங்க பையன் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன் ரேடியோல இருந்து. சார் ஏன் சார் கொஞ்ச நேரத்துல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே இது பண்ண முடியல சார். இல்ல இப்ப நீங்க டென்ஷன் ஆனதுக்கு பிராய்ச்சித்தமா பிரான்ஸ்டர்ல இருந்து நானே அவனுக்கு வந்து ஒரு துணி வாங்கி கொடுத்துறோம். சைஸ் என்னடா? எக்ஸலாடா. நீயும் போய் பாரு, பாலவாக்கத்துல போய் அந்த கடையை பாரு, சூப்பரா இருக்கும். அண்ட் கோயம்புத்தூர் நவ இந்தியாலயும் அந்த கடை இருக்குது. இந்த தீபாவளியை சூப்பரா கொண்டாட பிரான்ஸ்டருக்கு வந்து பாருங்க, சரியா?